மத்தேயு 25:1-2. ஆக்சுவலா நீங்க அந்த அதிகாரத்தை முழுசா வாசிக்கிறது நல்லது. அதுல குறிப்பா 1-2 10வது வசனம். அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவெட்டிகளை பிடித்துக் கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாக இருக்கும். அவர்களில் 5 பேர் புத்தி உள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்கள். நம்மளுக்கு நல்லா தெரியும், 5 பேர் புத்தி உள்ளவர்களா இருந்தாங்க, 5 பேர் புத்தி இல்லாம இருந்தாங்க. அப்படியே அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்து விட்டார். மணவாளன் வந்து விட்டார். ஆயத்தமாய் இருந்தவர்கள் அவரோட கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது. புத்தி உள்ளவர்கள் கல்யாண வீட்டுக்கு பிரவேசித்தார்கள். புத்தி இல்லாதவர்கள் கதவு அடைக்கப்பட்டது. கதவு மறுபடியும் திறக்குமா? கைவிடப்பட்ட பரிசுத்தவான்களுக்கு மறுபடி 2ஆம் வருகையில திறக்குமா? இல்ல கதவு பூட்டப்பட்டுச்சா? கைவிடப்பட்ட பரிசுத்தவான்களுக்கு மறுபடியும் 2ஆம் வருகையில திறக்குமா? இல்ல கதவு பூட்டப்பட்டாயிட்டா? புத்தி உள்ளவர்கள் பிரவேசித்தார்கள், புத்தி இல்லாதவர்கள் கதவு பூட்டப்பட்டது.